சூராவின் துவக்க 4 வசனங்கள், சூராவின் மத்திய 3 வசனங்கள், ஆயத்துல் குர்சியும் அதை தொடர்ந்துள்ள 2 வசனங்களும், சூராவின் முடிவின் 3 வசனங்கள். அதுபோல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நான் சூரத்துல் பஹராவின் கடைசி 2 வசனங்களையும் அர்ஸின் கீழிருந்து கொடுக்கப்பட்டுள்ளேன். இதற்கு முன் எந்த நபிக்கும் கொடுக்கப்படவில்லை என்றார்கள். மேலும் உங்கள் இல்லங்களை தொழுகை ஓதல் நடைபெறாத சவக்குழிகளாக ஆக்கிவிடாதீர்கள். அல் பஹரா என்னும் 2வது அத்தியாயம் ஓதப்படும் இல்லத்திலிருந்து ஷைத்தான் விரண்டோடி விடுகிறான். பஹரா அத்தியாயத்தின் கடைசி 2 வசனங்களையும் ஓத வேண்டும். மேலும் எவர் அல் பஹரா எனும் 2வது அத்தியாயத்தின் இறுதி 2 வசனங்களை இரவில் ஓதுகின்றாரோ அவருக்கு இந்த இவ்விரண்டுமே போதும் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கூறினார்கள். மேலும் குர்ஆனை ஓதி வாருங்கள், ஏனெனில் குர்ஆன் ஓதுபவர்களுக்கு அது மறுமையில் பரிந்துரை செய்யும் 2 ஒளிச்சுடர்களான அல் பஹரா மற்றும் ஆலே இம்ரான் ஆகிய 2 அத்தியாயங்களையும் ஓதி வாருங்கள். ஏனெனில் அவை மறுமை நாளில் நிழல் தரும் மேகங்களைப் போன்றோ அல்லது அணி அணியாக பறக்கும் பறவை கூட்டங்களைப் போன்றோ வந்து தம்மோடு தொடர்புள்ளவர்களுக்காக இறைவனிடம் வாதாடும். அல் பஹரா அத்தியாயத்தை ஓதி வாருங்கள். அதை கையாள்வது வளம் சேர்க்கும், அதை கைவிடுவது இழப்பை தரும். இவ் அத்தியாயத்திற்கு முன் சூனியக்காரர்கள் செயலிழந்து போவார்கள். மேலும் அபு ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறார்கள், ரமலானுடைய ஜகாத் பொருளை பாதுகாத்திடும் பொறுப்பை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் என்னிடம் ஒப்படைத்தார்கள். அப்போது இரவில் ஒருவன் வந்து ஜகாத் உணவு பொருளை அள்ளத் துவங்கினான். உடனே நான் அவனை பிடித்து கொண்டேன். உன்னை அல்லாஹ்வின் தூதரிடம் இழுத்து சென்று முறையிடுவேன் என்று கூறினேன். இறுதியில் அவன், நீங்கள் படுக்கைக்கு செல்லும்போது ஆயத்துல் குர்சியை ஓதுங்கள். அவ்வாறு ஓதினால் உங்களுடன் பாதுகாவலர் வானவர் ஒருவர் இருந்து கொண்டே இருப்பார். காலை நேரம் வரும் வரை சைத்தான் உங்களை நெருங்க மாட்டான் என்று என்னிடம் சொன்னான். இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சொன்னபோது, அவன் பொய்யனாய் இருந்தும் உம்மிடம் உண்மை பேசியுள்ளான், அவன்தான் ஷைத்தான் என்று கூறினார்கள். மேலும் கடமையான ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னரும் யார் சூரா பஹராவில் உள்ள ஆயத்துல் குர்சியை ஓதுகின்றாரோ அவர் சொர்க்கம் செல்வதற்கு அவரின் மரணம்தான் தடையாக உள்ளது என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கூறினார்கள். ஆகவே தினமும் ஓதி அனைத்து தீங்கிலிருந்தும் நாம் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பை பெறுவோம்.